பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காலையிலே உங்களை சந்திப்பதிலே வந்து சந்தோஷம். உபாகம் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறடித்த எல்லா ஜாதிகளிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். இந்த வசனம் பின்மாற்றக்காரர்களை சொல்லுகிறது. கப்பனே, தாயே, சகோதரியே, வாலிப தம்பி, தங்கச்சி, நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவர் விட்டு தூரமா போயிட்டியா? சபை விட்டுட்டியா? ஊழியக்காரருடைய ஐக்கியத்தை விட்டுட்டியா? சபையுடைய ஐக்கியத்தை விட்டுட்டியா? சபைக்கு போறதில்ல, பைபிள் படிக்கிறதில்ல, ஜெபம் பண்றதில்ல. உன்னோடு தான் கர்த்தர் பேசுறார். திரும்ப உனக்கு சொல்றேன்ல, கவனி. உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். நீ திரும்ப ஓடி வந்துரு. இயேசுவே எனக்கு வேணும்னு சொல்லு. இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடு. அவர்கிட்ட வந்துரு. அவர் உன் சிறையிருப்பை, உன் கஷ்டத்தை, உன் துன்பத்தை, உன் பாடுகளை, உன் வேதனைகளை, உன் கண்ணீர்களை எல்லாவற்றையும் மாற்றி திரும்ப உன்னை ஆசீர்வதிப்பார். புதிய பாட்டிலே தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். இவன் தன் தகப்பனிடத்திலே சொத்து சுகங்களை எல்லாம் பிரித்து கொண்டு தூர தேசத்துக்கு போய் அங்கே தன் பணத்தை வேசியிடத்திலே செலவு செய்து விட்டான். அவன் கையில பணம் இல்லை, சாப்பாடு போதுமானது அவனுக்கு கிடைக்கல. பன்னி மேய்க்கிற வேலைக்கு போய் பன்னி திக்கிற தவிட்ட சாப்பிட்டுட்டு இருந்தான். நான் யோசித்தான், புத்தி வந்தது. தகப்பனிடத்துல எத்தனையோ பேர்கள் நல்லா சாப்பிட்றாங்களே, நான் ஏன் அவனை கஷ்டப்பட்டு சொல்லி தகப்பனை தேடி வருகிறான். அவன் தகப்பன் தூரத்தில் வரும்போது அவனை கண்டு ஓடி கட்டி அணைத்து அவனுக்கு மோதிரத்தை போட்டு புது ஆடைகளை உடுத்தி அவனுக்கு பெரிய விருந்து வச்சான். இந்த ஆண்டவர், நீ எந்த சூழ்நிலையிலே பின்வாங்கி போய் கெட்டு போனாலும் திரும்ப அவர்கிட்ட வந்தினா உன்னை அலங்கரித்துக் கொள்வார், உன்னை அணைத்துக் கொள்வார், உன்னை சேர்த்து கொள்வார், உன்னை தள்ள மாட்டார். அவர் உண்மையான தகப்பன். அவர்தான் இயேசு. நான் உங்களுக்கு ஆச்சரிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.